ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இருந்து விஓ எக்ஸாம்ஸ் அதுக்காக இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90 டேஸ் கூட இல்லை. ஜூலை 13 வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்காக நீங்கள் உங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களை நீங்களே என்கரேஜிங்காக வச்சுக்கிட்டு கண்டிப்பாக படிங்க. படித்து கண்டிப்பாக எல்லோரும் ஹை ஸ்கோர் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். எந்த சோர்ஸு அது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின் வைஸாகவும் இருக்குது, தனித்தனி டாபிக் வைஸாகவும் புக்கிலேருந்து டெக்ஸ்ட் புக்கிலேருந்து எடுத்திருக்கோம். எது வேணுனாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்காக சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பொது தமிழில் உள்ள முக்கியமான கேள்விகள், திருக்குறளை சார்பாக வைத்து வரக்கூடிய கேள்விகள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படின்னா, திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரமுடைய இயல் அப்படின்னா ஊழியல். சரியா? திருக்குறளில் வந்து ஒரே ஒரு அதிகாரம், அதாவது யூனிக்காக இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரமுடைய இயல் வந்து ஊழியல் அதிகாரம். அந்த ஊழ் அப்படிங்கிற பேரில் இருக்கும். சரியா? அறத்துப்பாலில் உள்ள அதிகாரம் மற்றும் இயல்களோட எண்ணிக்கை. அறத்துப்பாலில் வந்து 38 அதிகாரங்கள், 4 இயல்கள். பொருட்பாலில் பார்த்தீங்க அப்படின்னா 70 அதிகாரங்கள், 3 இயல்கள். இன்பத்துப்பாலில் பார்த்திங்கன்னா 25 அதிகாரங்கள், 2 இயல்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 38, 70, 25 இது வந்து அதிகாரங்கள். இதை மொத்தம் கூட்டினீங்க அப்படின்னா 133 அதிகாரங்கள் வரும். இயல்கள் வந்து 4, 3, 2 9 இயல்கள் வரும். மொத்தம் இயல்கள் வந்து 9, 133 அதிகாரங்கள். 38, 70, 25, 4, 3, 2 அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சு கண்டிப்பாக இதை படிச்சுக்கோங்க. எத்தனை அதிகாரங்கள், எத்தனை இயல்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். திருக்குறளில் ஒரே பேரில் இருமுறை வரும் அதிகாரம் வந்து குறிப்பறிதல். குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரம் வந்து 2 வாட்டி வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வழக்கு என்பதன் பொருள் வாழ்க்கை நெறி. வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி. என்பு என்பதன் பொருள் எலும்பு. சரியா? என்பு அப்படின்னா எலும்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதே மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.